ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் ட்ரீம் அடிக்ட்ஸ் அண்ட் மை செல்ஃப் நிதிஷ். நம்ம நினச்ச மாதிரி பிபிஎல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம எப்பயுமே ஒரு 4 to 5 மேட்சஸ்க்கு அப்புறம் தான் வீடியோ போடுவோம். இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸாக நம்ம பிபிஎல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டேட்டாஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் மேட்ச்சே நம்ம எதிர்பார்த்தாமே வந்துருச்சு. அதனால நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் மேட்சோட ஸ்ட்ராட்டஜி ப்ரிவியூ இப்போ இந்த ஒர்க் ஆகிருக்கு. நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம 2வது மேட்ச்சுக்கான ஸ்ட்ராட்டஜி ப்ரிவியூ போயிடலாம். இதில் நம்ம பெரிய தப்பு எதுவுமே பண்ணல. நம்ம நினச்ச மாதிரியாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 பிளேயர்கிட்ட நம்மளுக்கும் ஜீல் வின்பவருக்கும் சேமாக இருக்காங்க. இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு 8 பிளேயர் கூட சேமாக வந்திருக்கலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எத்தனை லோபிக் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்றது தான். காலனி எம்ஹெச் தான் லோபிக்கு. அவருக்கு அந்த இடத்துல ரிஸ்க் இருக்குல்ல. ஏ டர்னர், பி வெப்ஸ்டர், இந்த 2 இடத்துல ரிஸ்க் இருக்குல்ல. நான் கூட ஏ டர்னர் வந்து ஃப்ளாப் ஆவார்னு நினச்சேன். பார்த்தா கடைசி பேட்டிங்கில் நின்று அடிச்சனால டீமுக்குள்ளே வந்துட்டார். பி வெப்ஸ்டர் நம்ம நினச்ச மாதிரி ஃப்ளாப்பு, நம்ம டீமுக்குள்ளே கொடுக்கல. ஓகே, 2 ஹைப்பிக்கும் 2 லோ பிக்கும் எடுத்து போயிருக்கோம். நம்ம கெஸ் பண்ணது அதே தான். 2 ஹைப்பிக்கு 2 லோ பிக்கு நம்மளுமே அதே தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இதில் நம்ம எதிர்பார்த்த பிளேயர் வரல. அதாவது நான் 2 டீம் எடுத்துகிட்டு இருந்தேன். கே ஜென்னிங்ஸ் வர ஆப்ஷன்னு இன்னொரு டீம் எடுத்திருந்தேன். மேபி நான் என்னோடய பேனிக்னால அந்த பிளேயரை திரும்பி ரிப்ளேஸ் பண்ணி இந்த டீம் தான் கரெக்டாக வரும், கே ஜென்னிங்ஸ் தான் சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பினால வந்த வெளியே எனக்கு ஒரு டிடி அடியாச்சு. இல்லைன்னா 8 டிடியாக மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவுண்ட்டுக்காக சொல்கிறேன், ஆண்ட்ராய்டு 22 பாயிண்ட்டு, எம்ஹெச் 25 பாயிண்ட்டு. அப்போ இது ஒரு டிடியாக கன்சிடர் பண்ணால் கூட எனக்கு 9 டிடி வந்துடும். மிச்சம் 2 டிடி ஃப்ளாப் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்னால சரி விட்டுடலாம். இப்போ நம்ம செகண்ட் மேட்ச் இதை பார்த்துடலாம். பார்க்கும்போது நம்ம இந்த 2 டிடியை எப்படி விட்டுருக்கோம், எப்படிலாம் பிடிக்கலாம் அப்படின்றத அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் மேட்சோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளால் 2 தான். இது ஆப்லேயுமே செய்யலாம். ஆப் என்னால் எல்லாத்தையும் கொடுக்க முடியல. அதனால நான் ட்ரீம் லோன்லேயே காட்டுறேன். ஆனால் நான் டீம் எடுக்கும்போது அந்த ஆப்பில் தான் டீம் எடுப்பேன். ஓகே, இப்போ ஹைபிக் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடலாம். மொத்தம் எத்தனை ஹைபிக் போது ப்ராபர் 11s நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அதனால 11ஸ்ன்னு சொல்லாமல் ஹைபிக்கை மட்டும் வச்சுமே சொல்கிறேன். ஏன்னா ஹைபிக் இருக்க மெஜாரிட்டியான பேர் டீம் இதில் இருப்பாங்க, ஐ மீன் 11ஸில் இருப்பாங்க. அதனால நான் ஹைபிக் வச்சு கொடுக்குறேன். இதில் இல்லை அப்படின்னா நம்ம டெலாகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக டீம்ஸும் கான்செப்ட் பிளேயர்ஸோட இது சஃபரும் வந்துடும். அதனால் நீங்கள் வச்சு டீம் எடுத்துக்கலாம், கவலைப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச்சுக்கு நம்ம விசி கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஜே ரிஜிஸ்டன் தான் வருவார்னு சொல்லி. கேப்டன் வந்து நம்ம ஆண்ட்ரோட்டையும் அகரும் எதிர்பார்த்தோம். பார்த்தா 2 பேருமே வரல. 3ஆவது சொன்னால் காலனி அந்த குரூப்பில் இருக்க அந்த கிரேட்டில் எல்லோரும் வச்சுருந்தோம். பார்த்தா என்னது காலனி வந்துட்டார். நான் காலனி எலிஜிபிள் இருந்தாலுமே அவர் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் சான்ஸ் இருக்குது, இந்த கிரிக்கெட்டில் காமிச்சிச்சு கேப்டன் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம ஒரு சில பிளேயர்லாம் வந்து சான்ஸ் இருக்காதுன்னு வச்சுருந்தோம். பார்த்தா வந்துருச்சு. ஓகே, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராபபிள் ஹைப்புக்கு. இதில் தான் நம்ம எப்படி இந்த 11 பேர் தான் 11ஸில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 11லேருந்து நம்ம எத்தனை பேர் எடுத்துகிட்டு போவோம்னா 7 பேர்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். அப்போ நம்ம 7 பேர்னால் 4 பேர் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். 7 இருக்கக்கூடாது, 6 தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம 7 எடுத்துகிட்டு போய் ஜீல் வின் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஹைப்புக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போய் தான் ஜீல் வின் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம அதே பேஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த 11 பேர்லேருந்து 7 பேர் எடுக்கலாம். யார் அந்த 7 பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு சின்ன சஃபல் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆடம் ஜாம்பா, 1 செகண்ட் எப்படின்னு சொல்கிறேன், ஆடம் ஜாம்பாஸ், சுவிட்சர்லாண்டு, ஜே ஃப்ரான்சிஸ் மெக்மேன் பிலிப்ஸ், இந்த 4 பேர்லேருந்து 3 பேர் கம்பல்சரி வருவாங்க. 3 பேர் கம்பல்சரி வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கே ரிச்சர்சன், சீம் அபோட், டவ் ரிச்சஸ், இந்த 3 பேர்லேருந்து கண்டிப்பாக 2 பேர் வருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கே ரிச்சர்சன் ஃப்ளாப்பாக அதிகமான சான்சஸ் இருக்குது. சீமா போட்டும் டவ் ரிச்சஸும் வர அதிகமான சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிறனே கன்ஃபார்மாக அப்படின்றத போட்டுடுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்கியூஸும் சுவிட்சர்லாண்டு, இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் நீங்கள் ட்ரீம் டீமில் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே வின்ஸு, ஃப்ரான்சிஸ் மெக்கர்மேன், 2 பேருமே ஹைப்பிக்கான 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் வரலாம். ஆனால் இது கூட ரிஸ்க்கு ஒரு சில நேரம் நடக்குது. அதனால் இது கூட நம்ம விட்டுருவோம். இவரை வந்து இவரை வந்து கடைசியாக பார்ப்போம். அதேமாதிரி கீரையும் கடைசியாக பார்ப்போம். இந்த 2 பேரும் கடைசியாக பார்ப்போம். 2 பேருக்கு லிங்க்கு கிடையாது, நம்ம கடைசியாக பார்ப்போம். அதனால நம்ம ரிமூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
கீர், டி செஃப். இப்போ இந்த 9 பேர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிலிப்ஸு, சுவிட்சர்லாண்டு, ஜாம்பா அப்படின்றப்ப பிலிப்ஸ், சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்சிஸ் இந்த 4 பேர்லேருந்து 3 பேர் எடுத்தாகணும். ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா எந்த 3 பேர் வரலாம் அப்படின்னா ஜே பிலிப்ஸ் கன்ஃபார்ம் பிக்கா மேக்ஸிமம் இருப்பார். ஆடம் ஜாம்பா, சுவிட்சர்லாண்டு, ஜே ஃப்ரான்சிஸ் பிரிக்மேன். இதில் 3 பேரில் 2 பேர் வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேர்லேருந்து தான் 2 பேர் வருவாங்க. ஏன்னா இது ஒரு கன்ஃபார்ம் பிக்குன்னா இந்த 3லேருந்து 2 பேர் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் சஃபரில் விட்டுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணுறது. இந்த ஆப்பில் கொடுத்தோன்னே அதுவும் சஃபர் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் சுவிட்சர்லாண்டை நீங்கள் விட்டிங்கன்னா ஹென்கியூஸ் கன்ஃபார்ம் பிக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து எடுத்திங்கன்னா ஹென்கியூஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே 3. இப்போ எடுத்திங்கன்னா சப்போஸ் இங்கேருந்து 2 பேர், இந்த 3 4 5 3 4 5 ஹென்கியூஸ் ஒரு வேளை சுவிட்சர்லாந்து விட்டிங்கன்னா இங்கே 6 ஹென்கியூஸோட சேர்த்து 6 பேர் வந்துட்டாங்க. அந்த மிச்சம் 2 பேர் இருக்காங்கல்ல, மிச்சம் யார்? டி ஷெரீஃபும் கீர், கீர், டி ஷெரீஃப், கீர். இந்த 2 பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் வருவாங்க அப்படின்றப்ப 8 பிளேயர், அந்த 6 இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் 7 பேருக்கு வந்துடுவாங்க. நம்ம அந்த இதில் சொன்ன பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் சீமோ போட்டு அந்த கேட்டகரியிலேருந்து 3 பேருக்கு 2 பேரும், அந்த விக்கெட் கீப்பரில் வர ஜே பிலிப்ஸு, ஜே ஃப்ரான்சிஸ் பெக்கர்மேன், சுவிட்சர்லாண்டு, அடுத்து ஜாம்ப், அந்த 4 பேர் 3 பேர் வரும்போது 3 அந்த 2 5, அதுக்கப்புறம் ஹென்கியூஸ் 6, அடுத்து இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் எடுத்திங்கன்னா 7. அதோட ஹென்கியூஸரை நிப்பாட்டணும். இருந்தாலும் நம்ம சேஃப் ஜோன் ஜிஎல் பண்ணி தான் பார்க்குறோம். அதனால் இந்த 2 பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள், மொத்தம் 7 பிளேயர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. 7 பிளேயர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 7 பேர் கிடச்சிருவாங்க. இப்போ ஐபிக்கில் நம்மளுக்கு 7 பேர் கிடச்சிட்டாங்க. கரெக்டாக ஹைபிக்கில் நம்மளுக்கு இப்போ 7 பேர் கிடச்சிட்டாங்க. இன்னும் லோ பிக்கில் நம்மளுக்கு இன்னும் 4 பேர் வேணும். அந்த 4 பேர்லாம் யார் அப்படின்றது இன்னும் பெர்சன்டேஜ் இன்னுமே சரியாக வரல. மேபி இப்போ வந்திருக்க பெர்சன்டேஜ் நான் சொல்கிறேன். 11 சொந்த பழக்கம், நம்ம அதுக்கான பெர்சன்டேஜையும் பார்த்துடலாம். இன்கேஸ் டி ராஜேஷ், டி முர்பி, ஜி சந்து, ஜே கிட்வெல், ஜே ப்ரவுன், ஜே சில்க், டி ஹக்ஸ், எல்வான்ஸுமே கீப்பராக போடுறாங்க. அதாவது இது நான் 11 பேஸ் பண்ணி சொல்லலை, இவங்கெல்லாம் 11 விளையாடலாம், அதை பேஸ் பண்ணி சொல்கிறதில்ல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் டி ஷேஃப் விட்டுறேன், சாரி, இந்த 7 பேர்லேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வர மாதிரி இருக்கும். அதாவது இந்த 7 பேருமே 11th வந்துட்டாங்கன்னா இந்த 7 பேருக்குள்ளே தான் வந்தாகணும். ஏன்னா நான் ஆல்ரெடி பெர்சன்டேஜ் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதான் டக்குனு நான் பிளேயரை பிக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 7 பேர்லேருந்து 4 பேர் வந்தாகணும். நீங்கள் 3 பேர் எழுதி ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் பெருசாக வரல. இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் ஸ்டேக்ஸ் வச்சு எடுக்கிறது இல்லை, நான் முழுக்க பெர்சன்டேஜும் கிரெடிட்டையும் வச்சு எடுக்கிறவன். அதனால இந்த 7 பேர்லேருந்து 4 பேர் வரணும். இந்த 4 பேரை மட்டும் நான் 11th வந்தோடனே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஹைபிக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருப்போம். ஏன்னா நம்ம எவ்வளோக்குள்ள கரெக்டான ஹைபிக் எடுக்கிறோமோ, ஹைபிக் நம்ம எல்லாருமே 7 எடுத்துருப்போம். காரணம் 11 பேர் இருப்பான். அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ரேண்டமாக 5 இல்லை 6 7 வந்துருவாங்க. எப்படி பார்த்தாலுமே மிச்சம் 2-3 டீட்டையே நம்ம விட்டுருப்போம். காரணம் இந்த லோபிக்கில் மிஸ் பண்ணுறது தான். இந்த லோபிக்கு கரெக்டான 11th வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுத்துடலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த 3 பேர்லேருந்து இந்த 3 பேருக்குமே இது இருக்குது, லிங்க் இருக்குது. கிரெடிட்டிவ் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது இந்த 3 பேருக்குமே லிங்க் இருக்குது. இந்த 3 பேர்லேருந்து 2 பேர் வர மாதிரி தான் இதுவே இருக்குது. இன்னும் பெர்சன்டேஜ் மூவ் ஆகலை. ஒரு மேபி 12 o'clock மேலே பெர்சன்டேஜ் மூவ் ஆகலாம். பெர்சன்டேஜ் மூவ் ஆகிருன்னே இந்த லோ பீக்கில் யாரெல்லாம் வருவா யாரெல்லாம் வரமாட்டா அப்படின்றத நான் டெலிகிராமில் டாஸ்க் போட்ட உடனே நான் ஒரு சேனல் அனுப்பிடுறேன். இப்போதைக்கு ஹை பீக்கு நம்ம பிளேயர்ஸோட டீமோட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் டீட்டெயிலாக போட பார்க்குறேன். முடிஞ்சாலும் லைவும் போட ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை, பார்ப்போம்.